அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது செவ்வாய் சந்திரனின் சேர்க்கை. அதிர்ஷ்டம் தரும் மகாலட்சுமியின் அருளால் ராஜ யோகம் பெறும் ராசியினர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி நவகிரகங்கள் அவ்வப்போது ராசியை மாற்றி நிலைகளின் மூலமோ மற்ற கிரகங்களுடன் ஒன்றிணைந்தோ சுப மற்றும் ராஜ யோகங்களை உருவாக்கி மனித வாழ்க்கையிலும் உலகிலும் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் கிரகங்களின் தளபதியாக கருதப்படும் செவ்வாய் மீன ராசியில் பயன்படுத்தி வருகிறார். இந்த செவ்வாய் தைரியம், வீரம், வலிமை, துணிச்சல் ஆகியவற்றின் காரணியாக செயல்படுகிறார். இந்த நிலையில் மனதின் காரணியாக கருதப்படும் சந்திரன் வருகிற முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருந்தார். இதனால் மீன ராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரனின் சேர்க்கை நிகழவுள்ளது. இந்த சேர்க்கையால் மிகவும் மங்களகரமான மகாலட்சுமி ராஜயோகம் உருவாக உள்ளது. இந்த ராஜ யோகத்தால் சில ராசிக்காரர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தின் நல்ல முன்னேற்றத்தை காண உள்ளனர். அதோடு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளுவார்கள். அவர்களுடைய வாய்ப்புகளும் கிடைக்கும். மேலும் செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவியின் பரிபூர்ண அருள் கிடைத்து நிதி நிலையில் திடீர் உயர்வு ஏற்பட்டு வாய்ப்பு உள்ளது. இப்போது மீன ராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரன் சேர்க்கையால் உருவாகும் மகாலட்சுமி ராஜயோகத்தால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் என்பதை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். முதலாவதாக மீனம் ராசி நண்பர்கள். மீனராசியின் முதல் வீட்டில் செவ்வாய் மற்றும் சந்திரனின் சேர்க்கையால் மகாலட்சுமி ராஜயோகம் உருவாகியுள்ளது. இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல பண ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலையில் வெற்றிகரமானதாக முடியும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆனால் இக்காலத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவையும் எடுத்து விடாதீர்கள். உறவுகளில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். முக்கியமாக பண விஷயங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள். தனுசு ராசியின் 4வது வீட்டில் செவ்வாய் மற்றும் சந்திரன் சேர்க்கையினால் மகாலட்சுமி ராஜயோகம் உருவாக உள்ளது. இதனால் இந்த ராசிக்காரர்கள் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வார்கள். புதிய வீடு, வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்ப சூழல் மகிழ்ச்சியாக இருக்கும். நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இருப்பினும் செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தினரிடையே மனக்கசப்புகள் அதிகரிக்கும். வரவு செலவு விஷயத்தில் வழக்கத்தை விட கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் என சொல்லப்படுகிறது. அடுத்ததாக மிதுனம் ராசி நண்பர்கள். மிதுன ராசியை பொறுத்தவரை மிதுன ராசியின் 10வது வீட்டில் செவ்வாய் மற்றும் சந்திரனின் சேர்க்கையினால் மகாலட்சுமி ராஜயோகம் உருவாகியுள்ளது. இதனால் தொழில் ரீதியாக இந்த ராசிக்காரர்கள் சிறப்பாக இருக்க போகிறது. தொழில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. பணிபுரியவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. வியாபாரிகளுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆயினும் தொடர்ந்து கடினமாக உழைக்க வேண்டும். பணியிடத்தில் வேலைபளு அதிகரிக்கும். உடன் வேலை செய்பவருக்கு கருத்து வேறுபாடுகளுக்கான வாய்ப்புகள் உள்ளன. முக்கியமாக சற்று அமைதியுடன் இருந்தீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். ஜோதிட சாஸ்திரப்படி நவகிரகங்கள் அவ்வப்போது ராசியை மாற்றிய நிலைகள் மூலமாகவும் மற்ற கிரகங்களோடு ஒன்றிணைந்து சுப மற்றும் ராஜ யோகங்களை உருவாக்கி மனித வாழ்க்கையில் உலகில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் முக்கியமாக கிரகங்களின் தளபதியாக கருதப்படும் செவ்வாய் மீனராசியை பயன்படுத்தி வருகிறார். இந்த செவ்வாய் தைரியம், வீரம், வலிமை, துணிச்சல் ஆகியவற்றின் காரணியாக இருக்கிறார். முக்கியமாக நாங்கள் கூறிய இந்த ராசிக்காரர்கள் மாபெரும் சிறப்பம்சத்தை பெறுவார்கள். மீனத்தை பொறுத்தவரை முதல் வீட்டில் செவ்வாய் மற்றும் சந்திரன் சேர்க்கையால் மகாலட்சுமி ராஜயோகம் உருவாகி இருக்கின்ற நிலையில் நல்ல பணவரவு அதிகமாக இருக்கிறது. முக்கியமாக நீங்கள் எதை செய்தாலும் சற்று அமைதியுடன் செய்ய வேண்டும். நீங்கள் இதுதான் கிடைத்து விட்டது, பணம் வந்து விட்டது என்ற மமதையில் எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடாது. குறிப்பாக பணம் வந்துவிட்டது என
ஏதேனும் ஒரு ஜாமீன் கையெழுத்தோ இந்த பணத்தை இவருக்கு கொடுப்பதோ, இல்லை எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் இவரிடம் பணத்தை கொடுத்து நீங்கள் இருக்கும்போது பொறுமையுடன் தாருங்கள் என சொல்லுவது, இது எல்லாம் உங்களுடைய நிதி இழப்புக்கு பெரிய அடியாக அமையும். திருமணம் விஷயத்தில் தலையிட வேண்டாம். இந்த பெண்ணை இந்த மகனுக்கு கொடுங்கள், இந்த மகளுக்கு இந்த பையனை கொடுங்கள், இந்த மாதிரியான செயலில் ஈடுபட வேண்டாம். அது உங்களுக்கு பிரச்சனையை வழிவகுக்க அற்புதமாக மாறிவிடும். தனுசை பொறுத்தவரை சண்டை சச்சரவு, ஏதேனும் செயல்களில் ஈடுபட்டு மாட்டிக்கொள்வது, இதெல்லாம் மைதுடன் இருக்க வேண்டும். ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். மிதுனத்தை பொறுத்தவரை சற்று அமைதியுடன் செயல்பட வேண்டும். மிதுன ராசியே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக இருப்பதனால் சொந்த பந்தங்களின் உங்களுடைய பார்வை உங்கள் மீது உளும். நீங்கள் பணம் சம்பாதித்து விட்டானே, இவன் எவ்வாறு இவ்வளவு சம்பாதிக்கிறான் என கடுப்பு உண்டாக அதிகப்படியான வாய்ப்பு உண்டது. ஆதலால் சற்று அமைதியுடனும் பரம்பொருள் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வணங்கி வர வேண்டும். முக்கியமாக மிதுனம், முக்கியம் தனுசு, மீனம் இந்த 3 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மகாலட்சுமி யோகம் உருவாகி உங்களுக்கு பண ரீதியான விஷயம் அதிகமாக செயல்பட இருக்கிறது. ஆகமையால் எந்த சண்டை சச்சரவும், எந்த ஒரு வீண் விவாதத்திலும், எந்த அகலக்கால் வைப்பதும் இது எல்லாமே உங்களுக்கு தேவையில்லாதது. முக்கியமாக எந்த வம்புகளிலும் மாட்டிக்கொள்ள வேண்டாம். உங்கள் மகாலட்சுமியின் சிவாகிரகத்தின் ஆசியால் செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உள்ளது. எந்த ஒரு சண்டை சச்சரவோ, எந்த ஒரு தேவையில்லாத சரி நபருடன் பேச வேண்டும். உங்களுக்கு நேராக, அதாவது உங்களுக்கு சமமான நபர்களுடன் தான் பேச வேண்டும். தேவையில்லாமல் மற்ற சல்லி மனிதர்களிடமோ ஏதேனும் சண்டை சச்சரவு உண்டாகும் இடங்களிலோ நீங்கள் செல்ல வேண்டாம். சற்று அமைதியுடன் இருந்து செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.